ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 2 மோஷன் அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 7. From the VT graph shown, the ratio of distance to displacement in 25 second of motion. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுல 25 செகண்ட்ல அப்போ வந்து அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கும், புரியுதுங்களா உங்களுக்கு? 25 செகண்ட்ல அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அதாவது டிஸ்டன்ஸ், ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல நான் வந்து வரைஞ்சிருக்கேன், ரெண்டு முயல் இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து ஒரு கோஆர்டினேட் வந்து முயலோட மூவ்மெண்ட் என்ன கணிக்க, அதை நான் மெஷர் பண்றேன். ஆக்சுவலா ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்திருக்கேன். அந்த கோஆர்டினேட்ல டைம் ஜீரோவா இருக்கும்போது இது ஆரிஜின் இங்க இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலா அந்த முயல் வந்து இங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வச்சுக்கலாம். ரைட். ஓகே. டைம் ஜீரோவா இருக்கும்போது இதோட ஆரிஜின் வந்து இங்க இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆகும்னா, டைம் வந்து T1 அப்படிங்கும்போது இந்த முயல் வந்து X1 பொசிஷன் அடைஞ்சிட்டு, டைம் 2ங்கிறது அடுத்த பொசிஷன், ஏதோ ஒரு பொசிஷன் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படிங்கிறது பாருங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இதுதான் ஆக்சுவலா. ஓகேயா? சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஏதாவது சேஞ்ச் ஆஃப் பொசிஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா? அது ஏன் அப்படி வருதுன்னு நான் சொல்றேன். பாருங்க, டெல்டா எக்ஸ் டி. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் டெல்டா எக்ஸ் டி. அப்போ இது நம்ம எழுதுறதா இருந்தாச்சுன்னா எப்படி எழுதுவோம்னா, சி ஈக்குவல் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 3 மீட்டர் இருக்கு, 3 ஐ வெக்டார். ஓகேங்களா? ஏன்னா இது ஐ வெக்டார், ஏன்னா ஐ டைரக்ஷன்ல இருக்கும், ஐ வெக்டார் எழுதலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, ஏன் இதை வெக்டார் குவான்டிட்டி, பிசிக்கல் குவான்டிட்டி பொதுவாக வந்து ரெண்டு ஸ்கேலார் வெக்டார் பாங்கலாம். ஏன் இது வெக்டார் குவான்டிட்டியா இருக்குதுன்னா, இது வந்து டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் நான் ஒய் டைரக்ஷன் எடுக்கிறேன், ஒய் டைரக்ஷன் எடுக்கிறேன், அந்த ஒய் டைரக்ஷன்ல இந்த முயலோட சேஞ்சஸ் இருக்குமா? இருக்கவே இருக்காது. கரெக்டா? அப்படின்னா என்னுடைய என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், என்னுடைய பிசிக்கல் குவான்டிட்டி, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிற பிசிக்கல் குவான்டிட்டி வந்து இந்த டைரக்ஷன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதனால நம்ம வெக்டாரா தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரைட். நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆனா வாட் அபவுட் டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. டிஸ்டன்ஸ் இது அடுத்த கேஸ் ஆச்சுல. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல முயல் இப்படி T1ங்கிற டைம்ல X1ல இருக்குது, T2ங்கிற டைம்ல X2ங்கிற பொசிஷன்ல இருக்கு, T3ங்கிற டைம்ல X3ங்கிற இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த X3 பொசிஷன் ரிட்டர்ன் வந்துருச்சு. அதாவது அந்த முயல் வந்து இப்படி போய் இப்படி ரிட்டர்ன் வருது. ஓகேங்களா? சோ இந்த இந்த இதுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பாருங்க, இனிஷியல் ஃபைனல். ஓகேங்களா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படிங்கும்போது பாருங்க, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். சோ டெல்டா எக்ஸ் வெக்டார். ஓகேங்களா? இதை நம்ம எழுதலாம், எப்படி எழுதுவோம் பாருங்க. இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா x3 மைனஸ் x1 ஐ வெக்டார். புரியுதுங்களா? ஏன் வெக்டார் எழுதுறது? இது வெக்டார் குவான்டிட்டி. புரியுதுங்களா? டிஸ்டன்ஸ் அப்படி கிடையாது. நீங்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பார்த்து டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு, இந்த முயல் வந்து எவ்வளவு தூரம் எங்கெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்குன்னு பாக்குறேன். பாருங்க, இந்த முயல் ஸ்டேட் இப்படி போயிட்டு முன்னாடி திரும்ப வந்திருக்கு. அப்ப D1 பிளஸ் D2 தான் டிஸ்டன்ஸ். சோ இது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வெக்டார் குவான்டிட்டியான்னு கிடைச்சா வெக்டார் குவான்டிட்டி கிடையாது. எந்த டைரக்ஷனையும் பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு தூரம் பாருங்க, ஒய் டைரக்ஷன்லாம் பேச முடியும். ஒய் டைரக்ஷன் நீங்க பார்த்தாலுமே இது முயல் எவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு வந்திருக்கு பாத்தீங்கன்னா D1 பிளஸ் D2 தான். எந்த டைரக்ஷன் இருக்கு, எக்ஸ் டைரக்ஷனே டிபெண்ட் பண்ணி இல்ல பாருங்க. ஏன்னா நம்ம வந்து இங்க நெகட்டிவ், அது ஆப்போசிட்ல போனாலும் நம்ம பாசிட்டிவ் தான் எடுக்கிறோம். சோ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். D1 பிளஸ் D2 தான் எடுத்துருக்கோம். இது நெகட்டிவ் T2ன்னு எடுக்கல நம்ம. அப்படி எடுத்தாதான் இது வந்து வெக்டார் குவான்டிட்டியா மாறும். புரியுதுங்களா? அதனால இது ஸ்கேலார் குவான்டிட்டி. டிஸ்டன்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஏன்னா இது நமக்கு டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி கிடையாது. இதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ரைட். ஓகே. ஆனா இன்னொரு வகையில நம்ம இன்னொரு மெத்தட்ல இது பண்றதா இருந்துச்சுன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது டெஃபினிஷன் ஆக்சுவலா. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸை வந்து இந்த இன்டகிரேஷன் மெத்தட்ல பண்ண முடியுது. பாருங்க, உங்களுக்கு தெரியும், வெலாசிட்டி அல்லது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிங்கிறது டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன். கரெக்டா? டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன். ரைட். சோ வந்து நம்ம இன்டகிரேட் பண்றோம். பாருங்க, டைம் T1ங்கிற டைம்ல X1ங்கிற பொசிஷன்ல இருக்கு, T2ங்கிற டைம்ல X2ங்கிற பொசிஷன்ல இருக்கு. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா X2 மைனஸ் X1. சோ நான் வந்து இதை நான் அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு v யோட வெலாசிட்டியோட ஃபங்க்ஷன் எனக்கு தெரியாது. மேபி அது லீனியர் ஃபங்க்ஷனா இருக்கலாம். சோ இந்த கேஸ்ல லீனியர் ஃபங்க்ஷனா இருக்குது, சில இடங்கள்ல கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிருது. கரெக்டா? சோ ஓகே, ஃபைன். சோ இது லீனியர் ஃபங்க்ஷனோ ஏதோ ஃபங்க்ஷன், அதனால நான் அதை அப்படியே வச்சிருக்கேன். ஓகேங்களா? சோ இதோட இண்டிகேஷன் என்ன, ஏரியான்றது கர்வ் வச்சிடலாம். ஏரியான்றது வெலாசிட்டி கிராஃப் வித் சைன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த சைனை மென்ஷன் பண்ணணும். அப்படின்னா என்ன மீன் பண்ணுதுன்னா, சைனுங்கிறதுக்கு மீனிங் பாத்தீங்கன்னா இது மேல உள்ளது, இந்த கர்வ் இதுதான் ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு மேல உள்ளதெல்லாம் பாசிட்டிவா வச்சுப்பாங்க. ஆக்சுவலா மேல உள்ளதெல்லாம் பாசிட்டிவ், மேல உள்ள ஏரியாவெல்லாம் பாசிட்டிவ் ஏரியா, கீழே உள்ள இருக்கு தெரியுமா, இந்த ஏரியா வந்து நெகட்டிவ் ஏரியா. அதான் சைன், இது சைன் போட்டிருக்கேன். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நான் அதை D2 மைனஸ் D1 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா இங்க மாடுலஸ் போட்டுருக்கேன். மாடுலஸ்னா வெலாசிட்டியோட டைரக்ஷன் நெகட்டிவ் டைரக்ஷன். அது நீங்களே பாத்தீங்க, இங்க வெலாசிட்டி நெகட்டிவ் டைரக்ஷன், அதாவது டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிருந்தாலும் அதோட ஆன்சர் பாசிட்டிவ் வெளியே தான் எடுத்திருக்கும். அப்படிங்கும்போது வெலாசிட்டி நம்ம மாடுலஸ் பண்ணிட்டோம் வைங்களா, பண்ணிட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாச்சுன்னா சேம் ஆன்சர் வந்துரும். அப்ப இது எதுக்கு ஈக்குவல்னா பாத்தீங்கன்னா, டோட்டல் ஏரியா ஆஃப் த வெலாசிட்டி டைம் கிராஃப். இதுவும் டோட்டல் ஏரியா வெலாசிட்டி கிராஃப். ஆனா இக்னோர் த சைன். சைனும் இக்னோர் பண்ணிடணும். அப்படின்னா நம்மளுடைய
இந்த இது தெரியுமா? இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும்போது இந்த மைனஸ் பிகம் பாசிட்டிவா மாறிடும். இந்த பாசிட்டிவா நீங்க அதை போட்டுறணும். அப்படி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரொம்ப சிம்பிள், ரைட்? நீங்க ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அது அழகா எந்த மாதிரி ரிட்டர்ன் வந்தா ஹெல்ப் பண்ணிடலாம். பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்டோட ஃபார்முலா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது ஜென்ரல் உள்ளது தான். ஸோ ஏரியான்றது கர்வ், அது நெகட்டிவும் சேர்க்கணும். பாருங்க, ஜஸ்ட் இது ஏரியான்றது கர்வ் உங்களுக்கு தெரியும். இதை பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆஃப் ஆஃப் இன்ட்டு ஆஃப் இன்ட்டு இதோட ஏரியா எவ்வளவு, இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து இது ட்ரையாங்கிள், இது ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா ஏரியாவும் நான் கண்டுபிடிச்சு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது மைனஸ் போட்டிருக்கேன். இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலா. இந்த மைனஸ் போட்டிருக்கேன். இந்த மைனஸ் தான் முக்கியம் ஆக்சுவலா இதுல. ஓகேங்களா? அப்புறம் டிஸ்டன்ஸ் பாருங்க, பாசிட்டிவ் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து நமக்கு என்னது, சைன் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இது இக்னோரிங் த சைன். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இப்போ டிஸ்டன்ஸ் என்ன கேட்டாங்க, டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மென்ட் ரேஷியோ. ஸோ நம்ம சப்ஸ்டிட் பண்ணாச்சுன்னா 5/3 வந்துடும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா அப்ப இதுதான் ஆன்சர். கரெக்டா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ம். தேங்க்